A merchant and his donkey. One beautiful spring morning, a merchant loaded his donkey with bags of salt to go to the market in order to sell the salt. The merchant and his donkey were walking along together. They had not walked far when they reached a river on the way. Unfortunately, the donkey slipped and fell into the river. As it scrambled up the bank of the river, it noticed that the bags of salt loaded on his back had become lighter. இந்த ரெண்டு பந்தி இருக்குது. அது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் a merchant and his donkey. merchantன்னு சொல்கிறது ஒரு வியாபாரி என்று சொல்லலாம். அதாவது பொருட்களை வாங்கி விற்பனை செய்கிறவர். அண்ட் ஹிஸ் டாங்கி, அவருடைய அந்த கழுதையும். இப்போ ஒன் பியூட்டிஃபுல் ஸ்ப்ரிங் மார்னிங், அப்போ ஒரு நாள் மிகவும் அழகான ஸ்ப்ரிங்ன்றது ஒரு 4 பருவங்களில் உண்டு. அப்போ அதில் இலைகள் பூக்கிற பருவம் தான் அந்த ஸ்ப்ரிங்ன்றது. அப்போ அழகான ஒரு இலைகள் பூக்கின்ற ஒரு நாட்களில் இருக்கிற ஒரு காலையில், மார்னிங்ன்றது காலையில். A merchant loaded his donkey with his bag of salt. அதாவது merchantன்றது வியாபாரி அவருடைய கழுதையில் என்னத்தை ஏற்ற போகிறாருன்னு சொன்னால் இந்த உப்பு மூட்டைகளை ஏற்றுறார். என்னென்னு சொன்னால் டு கோ டு த மார்க்கெட், அதாவது சந்தைக்கு போகிறதுக்கு. இன் ஆர்டர் டு செல் த சால்ட். இன் ஆர்டர் டுன்னு சொன்னால் என்ன ரீசனுக்காண்டின்னு சொல்லி அங்கே வரும். அப்போ இன் ஆர்டர் டுன்னு சொன்னால் என்னத்துக்காண்டின்னு சொன்னால் செல் த சால்ட், அவருடைய அந்த உப்பு மூட்டைகளை விற்பதற்காக மார்க்கெட்டுக்கு போகிறார். த merchant அண்ட் ஹிஸ் donkey were walking along together. அப்போ வியாபாரியும் அவருடைய கழுதையும் பாதையில் were walking சொன்னால் நடந்து கொண்டு போகிறாங்க. 2 பேரும் பக்கத்தில் நடந்து கொண்டு போகிறாங்க. along together, 2 பேரும் சேர்ந்து நடந்து போகிறாங்க. they had not walked far. அப்போ அவை நிறைய தூரம் போகல. had not walked farன்னு சொன்னால் நிறைய தூரம், அவருடைய வீட்டிலிருந்து நிறைய தூரம் போய்விடவில்லை, அவர்கள் குறைய தூரம் தான் போயிருக்கிறாங்க. அப்போ அப்படி குறைஞ்ச தூரம் போய்கொண்டிருக்க என்னத்தை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு போகுது. when they reached a river on the way. அப்போ அவர் போகிற வழியில் ஒரு ஆறை கவனிக்கிறார்கள் இந்த 2 பேரும். Unfortunately, the donkey slipped and fell in the river. அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொன்னால் துரவிஷ்டவசமாக இந்த கழுதை வழுக்கி அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டுது. ஃபெல்ன்றது விழுகிறது, ஸ்லிப்ன்றது வழுக்கி விழுகிறது. as it scrambled up, அதாவது ஸ்க்ரம்பிள்ட் அப்ன்றது கஷ்டப்பட்டு ஏறுறது. அதாவது ஆற்றுக்குள்ளே விழுந்த அந்த கழுதை கஷ்டப்பட்டு ஏறிக்கொண்டிருக்க as it scrambled up, அதாவது ஆற்றுல இருந்து அந்த ஆத்தங்கரை வழியாக ஏறைக்க. ஸ்க்ரம்பிள் அப் த பேங்க் ஆஃப் த ரிவர். பேங்குன்றது அதனுடைய அந்த ஆத்தங்கரை, அந்த கரையை தான் நாங்கள் பேங்க் ஆஃப் த ரிவர்னு சொல்கிறோம். அப்போ அந்த கழுதை அந்த ஆத்தங்கரை வழியாக ஏறின பிறகு இட் நோட்டிஸ்ட், அந்த கழுதை அவதானிச்சுதான் என்னத்தேன்னு சொன்னால் தட்ன்னு சொன்னால் என்னத்தேன்னு சொன்னால் த பேக் ஆஃப் சால்ட் லோடட் ஆன் ஹிஸ் பேக். அதாவது உப்பு மூட்டைகள் அவருக்கு பின்னால் வச்சுருந்த அந்த உப்பு மூட்டைகள் ஹேட் பிகம் லைட்டு. அதாவது உப்பு தண்ணியில் கரையும் தானே, அப்போ கரைஞ்சி இப்போ கொஞ்சம் உப்பு தான் இருக்குது. அப்போ அவருடைய லோட் குறைஞ்சிட்டுது. There was nothing the merchant could do except return home, where he loaded his donkey with more bags of salt. As they reached the slippery river bank again, the donkey fell into the river, this time deliberately. Thus the salt was wasted again. First sentence, there was nothing the merchant could do. அதாவது அந்த merchantன்றவர் வியாபாரி, அவர் எதுவுமே செய்ய இல்லாமல் இருந்துச்சுது. there was nothing, எதுவுமே செய்ய இல்லாமல் இருந்துச்சுது. the merchant could do.
எக்ஸெப்ட் என்னத்தை தவிரன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஹோம், அதாவது வீட்டு திரும்புறதை தவிர வேறு ஒன்றும் அந்த வியாபாரிக்கு செய்ய இயலாதாமல் இருந்துச்சு. Where he loaded his donkey with more bags of salt. அப்போ வீட்டில் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வியாபாரி இந்த கழுதைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லோடை வந்து கூட்டி ஏற்றுறார். முதல் சோல்ட்டை வந்து வேஸ்ட் ஆக்கினபடியா இப்போ வந்து கொஞ்சம் கூட பேக்ஸ் ஆஃப் சால்ட், அதாவது கூட உப்பு மூட்டைகளை வந்து அவர்கிட்ட முதுகில் ஏற்றுறார். அப்போ முதல் தரம் வந்து வேஸ்ட் ஆகினபடியா. எஸ் தே ரீச் த ஸ்லிப்பரி ரிவர் பேங்க் அகெயின். அப்போ அவர்கள் வந்து முதலாம் தரம் வந்து அந்த வழுக்கிற அந்த ஆறில் போய் விழுந்து பேர்ந்து தான் அந்த உப்பு மூட்டைகள் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போனது. இப்போ இரண்டாவது தடவையாக as they reached the slippery river bank again, அப்போ அவர்கள் வந்து அந்த ஸ்லிப்பரி ரிவர் பேங்க்ன்றது வந்து வழுக்கக்கூடிய அந்த ஆறை வந்து திருப்பி ஆறு கிட்ட திருப்பி வரும்போது the donkey fell into the river. அப்போ அந்த கழுதை வந்து திருப்பி அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டுது. திஸ் டைம் டெலிபரேட்லி, அதாவது இந்த டைம் இது செகண்ட் டைம் வரணும். அப்போ இந்த நேரம் வந்து டெலிபரேட்லின்னு சொன்னால் வேணுமென்று செய்கிறது. அப்போ ஏன் அப்படி வேணுமென்று செய்ததுன்னு சொன்னால் முதல் தரம் வந்து செய்யக்க அந்த உப்பு மூட்டைகள கணம் வந்து பாரம் வந்து குறைஞ்சிட்டுது. அப்போ இந்த தடவையும் வந்து விழுந்தால் திருப்பி பாரம் குறைஞ்சிடும், சால்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்போ வீட்டுக்கு போகலாம்ன்றது தான் அந்த கழுதைன்ற நினைப்பு. thus the salt was wasted again. அப்போ தஸ்ன்னு சொன்னால் ஆகையால் சால்ட்ன்றது உப்பு திருப்பி வேஸ்ட் ஆகிட்டுது, அதாவது வந்து பிரியோசனம் இல்லாமல் போயிட்டுது. was wasted again, திருப்பி பிரியோசனம் இல்லாமல் போயிட்டுது. by now the merchant knew the donkey's trick. He wanted to teach the animal a lesson. As he returned home the second time with his donkey, the merchant loaded bags of sponges on its back. By now, அப்போ இப்போ the merchant knew the donkey's trick. merchantன்றது வியாபாரி வந்து நியூன்னு சொல்கிறது வந்து merchantக்கு தெரியுது, விளங்கிட்டுது. என்னென்னு சொன்னால் கழுதையினுடைய ட்ரிக், அதாவது கழுதை என்ன ஜோதிச்சிருக்குதுன்னு சொல்லி இப்போ வியாபாரிக்கு விளங்கிட்டுது. he wanted to teach the animal. அவர் வந்து இந்த வியாபாரி வந்து என்ன செய்கிறார், வாண்டட்னு சொன்னால் அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால் ஒரு பாடம் ஒன்று கற்பிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறார். டீச் த அனிமல் லெசன், லெசன்ன்றது பாடம், டீச்ன்றது கற்பிக்கிறது. as he returned home, அதாவது திருப்பி வீட்டுக்கு வரும்போது, ரிட்டர்ன்னு சொல்ல திருப்பி வீட்டுக்கு வரும்போது, த செகண்ட் டைம் அதாவது ரெண்டாம் தடவையாக வந்து வீட்டுக்கு வரும்போது வித் ஹிஸ் டாங்கி, அவருடைய கழுதியோடு திருப்பி வரும்போது, த merchant loaded, அதாவது இந்த வியாபாரி வந்து கழுதையின முதுகில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்கிறது வந்து பஞ்சுகள், அதை வந்து அவற்றை முதுகில் வந்து கட்டுறார். அப்போ டொங்கின்ற முதுகில் வந்து இப்போ பஞ்சுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. The duo set out on their trip to the market a third time. On reaching the river, the donkey very clearly fell into the water again. But now, instead of the load becoming lighter, it became heavier. இப்போ இது வந்து கதையினுடைய தேர்ட் பார்ட், மூன்றாவது பார்ட். இது தி டியோ என்று சொன்னது ரெண்டு பேரும், அதாவது மர்ச்சண்ட்டும், அதாவது வியாபாரியும் டாங்கி கழுதையும். தி டியோ என்று சொன்ன ரெண்டு பேரும் செட் அவுட் ஆன் தியர் ட்ரிப் டு த மார்க்கெட். அப்போ அவர்கள் வந்து அவர்களுடைய மூன்றாவது பயணத்தை வந்து மேற்கொள்ள போறினோம். எங்கேன்னு சொன்னால் டு த மார்க்கெட்டுக்கு இப்போ திருப்பி போறினோம். ஆன் ரீச்சிங் த ரிவர், அப்போ அந்த முதல் விழுந்த அந்த ஆறு கிட்ட வரைக்க, ஆன் ரீச்சிங் த ரிவர்ன்னு சொன்னால் ஆறு கிட்ட வரைக்க, தி டாங்கி வெரி கிளியர்லி, அதாவது அந்த கழுதை வந்து வெரி கிளியர்லி ஃபெல் இன்டு த வாட்டர். அதாவது வெரி கிளியர்லின்னு சொன்னால் சரியான கான்ஷியஸாக, அதாவது வேணுமென்று சொல்லி ஃபெல்ன்றது விழுகிறது இன்டு த வாட்டர், திருப்பி அந்த ரிவருக்குள்ளே விழுகுது, அந்த ஆறுக்குள்ளே திருப்பி விழுகிறார். பட் நவ், ஆனால் இப்போ
இன்ஸ்டன்ட் ஆஃப் லோட் பிகமிங் லைட்டு. இன்ஸ்டன்ட் ஆஃப் சொல்கிறது பதிலாக, அதாவது லோடுன்றது அவற்ற டொங்கி கழுதையுடைய பின்பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்சஸ் கட்டியிருக்கிறார். அந்த ஸ்பாஞ்சஸ் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே வந்து அது இன்னும் வெயிட் வந்து கூடுது, பேரம் வந்து கூடுது. முதல் வந்து உப்பு மூட்டை கட்டியிருந்தவர், அப்போ தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே பேரம் குறைஞ்சிட்டுது. அப்போ இந்த முறை வந்து பேரம் குறையுமென்று ஜோதிச்சு இப்போ விளைக்க இது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் பேரம் கூடுது. அப்போ இன்ஸ்டன்ட் ஆஃப் த லோட் பிகமிங் லைட்டு, அதாவது மூட்டையின் வெயிட் வந்து குறையும் என்று ஜோதிச்சு விழுந்தது. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இட் பிகேம் ஹெவியர், இது வந்து இந்த பேரம் வந்து கூடிட்டுது. The merchant laughed at the donkey and said, "You foolish donkey, your trick has been discovered. You should know you cannot fool anyone too many times." The merchant, அதாவது இந்த வியாபாரி, laughed at the donkey, அதாவது சிரிக்கிறார், வெள்ளமாக சிரிக்கிறார். யாரை பார்த்துன்னு சொன்னால் at the donkey, கழுதையை பார்த்து சிரிக்கிறார். and said, பிறகு சொன்னார் என்னன்னு சொன்னால் you foolish donkey, ஒரு அதாவது இன்னொரு ஆளுக்கு தான் செய்கிறது விளங்காது என்று யோசிக்கிற ஆள் தான் ஃபூல் என்று சொல்கிறது. அப்போ ஃபூலிஷ் டோங்கி அப்படி நினைக்கிற ஒரு கழுதை, யுவர் ட்ரிக் ஹேஸ் பீன் டிஸ்கவர்ட், அப்போ நீ என்னத்தை நினச்சி செய்தாய் என்று என்னத்தை நினச்சி செய்தாய்ன்றது வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். டிஸ்கவர்டுன்றா கண்டுபிடிச்சிட்டேன். யூ ஷுட் நோ, உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். யூ கேனாட் ஃபூல் எனி ஒன், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து ஃபுல் பண்ணிடலாது, அதாவது அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாது. டூ மெனி டைம்ஸ், அதாவது ஒருத்தனை வந்து ஃபுல் பண்ணிடலாது நிறைய தரம். டூ மெனி டைம்ஸ்ன்னு சொன்னால் நிறைய தரம் வந்து ஒரு ஆளை வந்து ஃபுல் பண்ணிடலாது. இப்போ அந்த கழுதை வந்து 2 தரம் வந்து விழுந்தது, 3ஆம் தரம் அப்படி வருமென்னு சொல்லி யோசிச்சது. ஆனால் வந்து இப்போ இந்த மூடிகள் வந்து load became heavier.